நண்பர்களே, நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்துகிறீங்களா? உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஆண்ட்ராய்டு 10 OS இருக்கா? ஸோ உங்களுடைய மொபைலில் ஆண்ட்ராய்டு 10 OS இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனோட பேட்டரி தான். பேட்டரின்னு ஒன்று நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. பட் ஒவ்வொரு காலகட்டத்தில், அதாவது ஒவ்வொரு OS, அதாவது ஆண்ட்ராய்டு OS இறங்கும் போதும் சரி, அதில் உள்ள ஃபீச்சர்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்திருப்பீங்க. சரிங்களா? இப்போ ஆண்ட்ராய்டு 10ல் நீங்கள் உங்களுடைய ஃபோனோட பேட்டரியோட லைஃபை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது நீங்கள் ஒரு ஃபுல் சார்ஜ் போட்டிருப்பீங்க, போட்ட உடனே ஒரு குறிப்பிட்ட ½ அன் ஹவரோ 1 ஹவரில் ஒரு 50% இல்லை 60% குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் சொல்லிட்டு போகலாம். இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோனோட அந்த பேட்டரி லைஃப் இருக்கு பார்த்தீங்களா, அது செம்மையாக இருக்கும், நீடிச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ஃபோனில் அந்த நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க, நிறைய ஆப்ஸ்லாம் பயன்படுத்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் க்ளோஸ் பண்றது மூலமா உங்களுடைய போனோட பேட்டரியை வெகுவா சேமிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அந்த கருத்துக்கு இணங்க இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. அதுக்கப்புறம் சேனலுக்கு நீங்க லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதில் விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் உங்களுடைய ஃபோனோட பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன செட்டிங்ஸ் தான், அதாவது உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்குள்ளே போனாலே போதுமானது. எல்லாத்தையும் டக் 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 நீங்கள் ஆன் பண்ணிட்டாலே போதுமானது. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ஃபோனோட பேட்டரியை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும், வெகுவாக குறையாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு. இருந்தாலும் நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் பேட்டரி சேவர். சோ அதுக்கு ஒரு அருமையான ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. டிவைஸ் கேர், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல அட்வான்ஸ்ட் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ அட்வான்ஸ்ட் நீங்க டேப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல 3 முக்கியமான விஷயங்களை நீங்க பார்க்க முடியும். ஆட்டோ செட்டிங்ஸ்னு ஒரு தலைப்புல, ஆட்டோ ஆப்டிமைசேஷன், அதுக்கப்புறம் ஆட்டோ ரீஸ்டார்ட், அதுக்கப்புறம் ஆப்டிமைஸ். இந்த 3 முக்கியமான விஷயங்களும் உங்களுடைய போனோட பேட்டரியை நல்லா சேவ் பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்ஸ் நீங்க வந்து இதை ஆன் பண்ணாலே போதுமானது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோ ஆப்டிமைசேஷன், அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது இதுல ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க, அதை நீங்க படிச்சு பாத்துங்க. இந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத இங்க சொல்லிருக்காங்க. அதாவது உங்க போன்ல பேக்ரவுண்ட்ல ரன் ஆகக்கூடிய எல்லா ஆப்ஸையும் க்ளோஸ் பண்ணி ஒரு மெமரியை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி பட் நாட் யுவர் மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட் ஆப்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு சில ஆப்ஸை வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனை பயன்படுத்தி தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நீங்க இதை ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம். ஸ்கெட்யூல் பண்றது மூலமா தேவையில்லாத ஆப்ஸை வந்து அப்பப்போ வந்து க்ளோஸ் பண்ணி உங்களுடைய மெமரியை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஆட்டோ ஆப்டிமைசேஷன் ரொம்ப முக்கியமானது. அதை எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் இதில் டைமிங் கொடுத்துருக்காங்க, எந்த டைமிங்கில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆப்ஸ் ஃபார் ஃப்ரீ அப் மெமரி. ஸோ இது ஆஃப்ல இருந்தால் இது எனேபிள் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான பகுதி. ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸை நம்ம செட் பண்ணிட்டோம். அடுத்து பேக் போங்க. போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீஸ்டார்ட். இந்த செட்டிங் எதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் டேப் பண்ணி பார்க்கலாம். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டிங் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலமா என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் ஸ்கிரீன் இஸ் ஆஃப். அதாவது இந்த ரீஸ்டார்ட் பண்ணணும்னா, உங்க போனை ரீஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்கிரீன் ஆஃப்ல இருக்கணும். உங்க போன் இஸ் நாட் பீயிங் யூஸ். அதுக்கப்புறம் உங்க போனோட பேட்டரி வந்து குறைஞ்சது 30% இருக்கணும். அதே மாதிரி சிம் கார்டு லாக் இஸ் ஆஃப். அதாவது சிம் கார்டோட லாக் வந்து ஆஃப்ல இருக்கணும். இந்த 4 விஷயங்கள் இருந்தால் மட்டுமே இந்த ஆட்டோ ரீஸ்டார்ட் வந்து எனேபிள் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. சேம் நம்ம வீட்டில் வந்து இன்டர்நெட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ரவுட்டரை வந்து ரீஸ்டார்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள போயிட்டு செட் பண்ணி வச்சிருவோம். அதாவது வாரத்தில் இந்த டயத்தில் வந்து நம்ம ரவுட்டர் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம போனையும் நீங்க செட் பண்ணிக்கலாம் கிழமையோட. சோ இதையும் நீங்க எனேபிள் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஆப்டிமைஸ் செட்டிங்ஸ். சோ இதை வந்து நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் இது ஆஃப்ல இருக்கும். மறுபடியும் இதை நீங்க படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு இது எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணீங்கன்னா இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த பகுதி ஒரு முக்கியமான விஷயம். அதாவது உங்க போனோட பேட்டரியோட லைஃபை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் சரி, அதே மாதிரி ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கும் சரி இந்த செட்டிங்ஸ் ரொம்ப உதவிகரமா இருக்கும். அதே மாதிரி உங்க போனோட அந்த ஸ்கிரீனோட பிரைட்னஸ் குறைக்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி ஸ்கிரீன் டைம் அவுட், அதாவது நீங்க வந்து போனை பயன்படுத்திட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருவீங்க, பாத்தீங்கன்னா போன் வந்து ஸ்கிரீன் ஆன்ல இருந்துகிட்டே இருக்கும். பட் அந்த மாதிரி ஆன்ல இருக்கிறதுனால உங்க போனோட பேட்டரி வந்து வெகுவா குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்றீங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நீங்க செட் பண்ணிக்கிறேன். இதை நீங்க டேப் பண்றது மூலமா 15 செகண்ட்ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீடியா வால்யூம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீடியா வால்யூம். ஸோ இந்த மீடியா வால்யூம் வந்து நீங்க எனேபிள் பண்றது மூலமா அதை நீங்க ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணி வைக்கிறோம்னா, அதிகமா வந்து நம்ம வால்யூமை பயன்படுத்தும் போது நம்மளுடைய போனோட பேட்டரியோட லைஃப் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இதை வந்து நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஆட்டோமேட்டிக்கலி அந்த
30% வரைக்கும் தான் உங்களுடைய ஃபோனோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதையும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணையும் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒழுங்காக நடக்குதா ப்ராப்பராக நடக்குதா அப்படிங்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் டாப்பில் பாருங்க, இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணுறது மூலியமா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ஃபோன் வந்து தெரிவிக்கும். ஸோ ஓகே, நம்ம ஃபோன் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 முக்கியமான விஷயங்களும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும். கண்டிப்பாக இது ஆஃப்ல இருந்தால் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஃபோனோட பேட்டரி எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன பகுதியை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திருந்தேன். நிறைய வழிமுறைகளில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனோட பேட்டரியை நீங்கள் சேவ் பண்ணலாம். பட் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனோட பேட்டரியை வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பயன்படுத்துங்க. இதை பற்றியும் என்னுடைய சேனலை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இது இல்லாமல் ஏதாவது குறுக்கு வழி ஏதாவது சின்ன செட்டிங்ஸ் இருந்தால் மறக்காம அதை பற்றியும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.